பேரறிஞர் அண்ணா முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு பிலிம் சேம்பர்ல ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விருந்து நிகழ்ச்சியில பேரறிஞர் அண்ணாக்கு கொடுக்கப்பட்ட வாழ்த்து மடல் கருணாநிதியால ஏலமிடப்பட்டுச்சு. அப்படி ஏலமிடப்பட்ட அந்த வாழ்த்து மடலை ஏவிஎம் நிறுவனம் 16,000 ரூபாய்க்கு வாங்கி அந்த நிதியை முதலமைச்சர் பொது நிவாரணத்துக்காக வழங்கினாங்க. முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்ட முதல் நிதி இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு திரைப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க முன் வந்தாங்க. அந்த படத்துக்காக இருக்கிற எல்லா உச்ச நட்சத்திரங்கள்ட்டையும் கால் ஷீட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படத்துல யாருமே நடிக்க முன் வரல. ஏன்னா அந்த படம் கம்யூனிச சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒரு படம். அந்த காலகட்டங்கள்ல கம்யூனிச சித்தாந்தத்துக்கு எதிர்மறையா பல கருத்துக்கள் நிலவுனதால எல்லாரும் அந்த படத்துல நடிக்க தயங்கினாங்க. முதல்ல அந்த படத்துல ஏவிஎம் நிறுவனத்தோட கை கோர்த்தாரு விஜயகாந்த். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் முதல்ல ஏவிஎம் நிறுவனத்தோட கை கோர்த்த திரைப்படம்னா அது இந்த படம் தான். இதன் பிறகு ஏவிஎம் பல திரைப்படங்களை தயாரிச்சிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல வெளிவந்த சிவாஜி திரைப்படம் தான் முதல்ல 3D தொழில்நுட்பத்தின் மூலமா எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படம் அப்படின்ற பெருமையை அடைஞ்சது. ஆனா இதன் பிறகுதான் ஏவிஎம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தோட சரிவு தொடங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இன்னைக்கு ஏவிஎம் நிறுவனம் திரைப்படங்களை தயாரிக்கிறது இல்லை அப்படின்னாலும் ஏவிஎம் நிறுவனம் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த கொடை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏவிஎம் நிறுவனத்துல ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு பணியில இருந்திருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் கடந்த காலத்துல நடந்திருந்தாலும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க நிகழ்காலத்துல பார்க்கணும்னா ஏவிஎம்மோட ஹெரிட்டேஜ் மியூசியம் வடபழனி ஏவிஎம் ஸ்டுடியோலயே இருக்கு. அந்த அருங்காட்சியகத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஏவிஎம்மையும் அத திரைப்படங்களோட கதைகளையும் உங்களுக்கு சொல்லும். சினிமாவை பிடிச்சவங்க, சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, ஏன் சினிமாலே இருக்கிறவங்க கூட மிஸ் பண்ணாம போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா அது ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் தான். அதை மிஸ் பண்றாதீங்க. ஏவிஎம் தயாரித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது? ஏவிஎம் நிறுவனத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.